7 6 5 4 3 2 1 எங்கள் பேப்பர் படியன் எங்கட பேப்பர் படியன் வரா வந்துட்டீரண்ணா. இனிய காலை வணக்கம் தமிழ் பேசும் மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். குட் மார்னிங். Good எப்படி morning. நேற்று வந்தனால அதனால புத்தாண்டு வாழ்த்துக்களை திரும்பவும் சொல்றேன். சரி. எப்படி நண்டைக்கு எல்லாம் வெள்ளைய சொல்ல மாட்டிலாம் நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. ஆமா அப்படித்தான். வெள்ளை சட்டெல்லாம் மாட்டிச்சு 2 பேரும். நீ இன்னைக்கு நேற்று எங்களுடைய அலுவலகத்தில் விடுமுறை வழங்கப்பட்டது. இன்றைக்கு தான் நாங்கள் நாங்கள ரெடியாகுது போல. வேற எல்லாம் இருக்கு கவலைப்படாது. எல்லாம் வருவது பெரிய ஒரு விருந்தகத்துல இருந்து எல்லாம் தயார்படுத்திருக்கீங்க போல. நீங்கள் வந்து நிகழ்ச்சி சோறு பலகாரங்கள் என்ன வண்ணங்களோ. இப்ப கேட்டு நான் எடுத்துற சொல்லிடலாம். நான் வெளியே வந்தவர் தானே. இல்ல நீங்க பேப்பர் எல்லாம் படிச்சுட்டு வாங்க. 9 மணிக்கு பிறகுதான் இதை ஓபன் பண்ணுவாங்க. புஃபே நில்லுங்க. விட்டு சாப்பிட்டு நீங்க போகலாம். விட்டு சாப்பிட்டு இருந்து போகலாம். நில்லுங்க. வந்திருக்கா டீ காஃபி அப்படின்னு சொல்லி. சரி நான் எனக்கு சாப்பிடுவோம். பத்திரிகை எடுத்து படிப்போம்னா இன்னைக்கு வீரகேசரி பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக அரசு நிறுவன அதிகாரிகள் ஒத்துழைப்பது அவசியமாம். ஜனாதிபதி அனுரகுமார கோரிக்கை விடுத்திருக்கிறார். சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை என்கிறார். வரவு செலவு திட்டத்தில் வறுமை ஒழிப்பு முன்மொழிவுகள், அதே மாதிரி ஊழல் லஞ்ச ஒழிப்புக்கு விசேட நடவடிக்கை. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற தேசிய வேலை திட்டத்தை முற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கனால் உத்தியோகபூர்வமாக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்ட போது நிகழ்வில் கலந்து கொண்டு விசேட உரையாற்றும் போதுதான் இந்த மாதிரியான செய்திகளை சொல்லியிருக்கிறார் நாட்டு மக்களுக்கு. நிறைய விஷயங்களை சொன்னார். அதே மாதிரி மத தலைவர்களிடமும் அவர் ஆசை பெற்றுக் கொண்டாருன்னா படமும் வந்திருக்குது. அனுரகுமார திசாநாயக்கா பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டக இருக்கிறார் தானே. அவர் உள்ளிட்ட மத தலைவர்களிடம் ஜனாதிபதி அவர் வந்து ஆசை பெற்ற போது புகைப்படமும் வந்திருக்கா பத்திரிகையில வந்திருக்கு. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி என்ன அவதான நிலையிலிருந்து நாடு இன்னும் மீளவில்லையாமண்ணா. திரைசேரியின் செயலாளர் இருக்கிறார் தானே மகிந்த ஸ்ரீவர்தன. அவர் சொல்லி இருக்கிறார் பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் 2023 மற்றும் 2024 ஆண்டு காலப்பகுதியில் வெற்றி பெற்றன. இருப்பினும் அவதான நிலையிலிருந்து மீளவில்லை. நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கு அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப இன்னும் அந்த சிக்கல் நிலையிலிருந்து அவதான நிலையிலிருந்து நாடு இன்னும் மீளவில்லை என்பதை இங்கே எல்லாரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். மற்றது எல்லோரும் ஒன்றித்து பயணிக்க வேண்டும். அதைத்தான் ஜனாதிபதியும் சொல்லியிருக்கிறார். சமூகத்தை மீண்டும் குணப்படுத்த தடையாக நின்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போன்று மக்கள் ஒன்றுபட தயாரில்லை எனில் சவாலில் இருந்து எம்மால் மீள முடியாது போகும். அனைத்து பிரிவினரையும் முடிவுக்கு கொண்டு வர தயாராம் ஜனாதிபதியும் சொல்லியிருக்கிறார். டீம் ஒர்க் டீம் ஒர்க் ஒன்று இருந்தால்தான் இந்த நாட்டை முழுமையாக கட்டி எழுப்ப முடியும். ஒருவர் கட்டி எழுப்ப முயற்சி செய்கிற போது மற்றொரு பாதியை இன்னொரு கொஞ்சம் பேர் தடையாக இருந்தால் நாட்டை மீள கட்டி எழுப்ப முடியாது போயிடும். அதனால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி விளங்குதோ. அதே மாதிரி முதற்கட்டமாக 10,400 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்படும். அரச வாணிப கூட்டுத்தாபனம் தகவல் வெளியிட்டிருக்கேன். அரிசி தட்டுப்பாடுகளும் இருக்குத்தானே. முதற்கட்டமாக கொஞ்சமாக அரிசி இறக்குமதி செய்யப்படும் நாட்டுக்கு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கேன். துப்பாக்கிச்சூடு நடத்த ஏன் நான் கட்டளையிடவில்லை? அறகலைய குறித்து மனம் திறந்தால் ஜெனரல் சவேந்திர சில்வா 31 டிசம்பர் 31 ஓய்வு பெற்றாருன்னா அப்ப மக்கள் கொல்லப்படுவதை தவிர்க்கவே முயற்சித்தேன். வெளிநாட்டு தூதரகத்தின் செல்ல பிராணியாக நான் இருக்க விரும்பவில்லை என்று மனம் திறந்து பேசியிருக்கிறார். அதாவது போராட்ட காலப்பகுதியில் அந்த அறகலைய காலப்பகுதியில் ஒரு குடிமகன் மீது கூட துப்பாக்கிச்சூடு நடத்த நான் உத்தரவிடவில்லை. அதிகாரத்தை பயன்படுத்தி வெறித்தனமாக கொலைகாரனாக மாறுறதுல தனக்கு துளி அளவும் விருப்பம் இருக்கே இல்லையாம். அதனால் தான் ஒரு மனிதனாக செயற்பட்டதாக சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த விஷயத்தை அவர் பகிர்ந்திருக்கிறார். கோவிட் சட்டம் மூலம் கோவிட் சடலம் எரிப்பு குறித்து ஆராய தெரிவுக்குழு வேண்டுமா? முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் தனிநபர் பிரேரணை கொண்டு வந்திருக்கார். அந்த சரி வந்திருக்கணும். சுற்றுலா பயணிகளுடைய வருகையை 3 மில்லியனாக உயர்த்த வேண்டும் 2025 இதுவே இலக்கு என்கிறார் அமைச்சர் விஜிதஹேரன். 3 மில்லியனாக உயர்த்த வேண்டுமா? அரசு அதிகாரிகளுடன் முரண்பாடு இல்லை. பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அறிவிப்பு பட்ஜெட் குறித்தும் விளக்கமா? நாமல்குமாரவை கைது செய்திருக்கிறாங்கன்னா 15ஆம் தேதி வரை விளக்கமறியல். சமூக செயற்பாளர் நாமல்குமார தெரிந்தானே, அவர் வந்து இந்த கர்தினால் மெல்கம் ரஞ்சித் இருக்கிறார் தானே, அவருக்கு அவதூறு தெரிவித்த அடிப்படையில் அவரை கைது செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி செய்தி வந்து கிடக்குதாண்ணா. சரி,
வெளியேற்றுங்கள், கடந்த அரசுகளை விமர்சிப்பதில் அர்த்தம் இல்லையாம். நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கார். வாக்குறுதிகள் நிறைவேற்ற போங்க, வேலைகளை செய்யுங்க, கடந்த கால அரசுகளை நீங்க விமர்சிக்க தேவையில்லை, விமர்சிக்கிறதுல அர்த்தமும் இல்லை என்று படியன் சொல்லியிருக்கிறார். சரி, நாமல் தம்பி. ஓகே. அதே மாதிரி ரோஹிங்கிய அகதிகளிடமிருந்து நோய் பரவலாம் என்பதால் அனுமதி மறுப்பாமன்னா குடிவரவு குடியல்வு திணைக்கள கட்டுப்பாட்டாளர் நாயகம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு தவிசாளருக்கு விளக்கம் அளிச்சிருக்கிறார். அந்த பார்க்க இது அனுமதி கொடுக்கல தானே, அது வந்து அந்த அகதிகளிடமிருந்து நோய் பரவலாம் என்பதில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. சரி சரி. பஸ் கட்டணத்தை அதிகரிக்க போறதாக வந்திருக்கு. பஸ் கட்டணம் அதிகரிக்குமா எதிர்காலத்தில், அதுவும் பெருமளவில் பெருமளவில் எதிர்காலத்தில் பஸ் கட்டணம் அதிகரிக்குமா. ஏன்னா அந்த எரிபொருள் விலையை குறைக்கல, மண்ணெண்ணெயை தவிர மற்றதொன்றையும் குறைக்காத காரணத்தால். தினக்குரல் பத்திரிகையில செய்தி வந்திருக்கணும். தினக்குரல் பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியில இன்னைக்கு என்ன வந்திருக்குன்னு சொன்னா, மீண்டும் தொல்லியல் திணைக்களத்தின் ஆக்கிரமிப்பு, அனுரவின் ஆட்சியிலும் நிலங்கள் அபகரிப்பா, 50 வருட நெல்களஞ்சிய சாலை அதன் காணிகளை சுவீகரிக்கும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் கடும் எதிர்ப்பு, குச்சவெளியில் பெரும் ஆர்ப்பாட்டம் என்கின்ற செய்தி இன்னைக்கு பிரதான தலைப்புச் செய்தியாக கட்டமிடப்பட்ட செய்தியாக வந்திருக்குன்னா, எரிபொருள் விலை குறைக்கப்படவில்லை, மண்ணெண்ணெய் விலை மாத்திரமே குறைப்பு என்கின்ற செய்தி வந்திருக்கிறதுன்னா, அதே மாதிரி வாகனங்களுடைய உதிரிப்பாகங்களுடைய விலை அதிகமா இருக்காம், எரிபொருள் விலை குறைக்கலையா, மண்ணெண்ணெய் தவிர மற்றொன்றையும் குறைக்கல. அதனால் ஜூலை மாதத்துல இடம்பெற இருக்கிற கட்டண திருத்தத்தின் போது பஸ் கட்டணம் அதிகரிக்கப்படும் என்று இப்போ இந்த பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தினர் அறிவித்திருக்கிறார். அதைத்தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு செய்தியா வந்திருக்கு. புத்தாண்டு பரிசை ஏமாற்றிய அரசு, மக்களுக்கு ஏமாற்றம். ரோஹித அபயகுணவர்த்தன இருக்கிறார் தானே, புதிய ஜனநாயக முன்னணியினுடைய ரோஹித அபயகுணவர்த்தன, அவர் தான் இப்படி சொல்லியிருக்க. எரிபொருள் விலைகளை குறைத்து புத்தாண்டு பரிசை அரசாங்கம் வழங்கும் என்று எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு ஏமாற்றமே கிடைச்சிருக்கிறது சொல்லியிருக்கிறார். இவர்கள் முன்பு ஆட்சியில் இல்லாத காலகட்டத்தில் இந்த பெட்ரோல், டீசல் போன்றவற்றுடைய, மண்ணெண்ணெய் போன்றவற்றுடைய விலையை அவ்வளவு குறைக்கலாம், இவ்வளவு குறைக்கலாம் என்றெல்லாம் பெரிய அளவில் சொல்லியிருந்தார்கள். அதனால் இந்த புது வருஷத்துல அது நடக்கும், ஆரம்பத்தில் நிகழ்த்தப்படும் என்றெல்லாம் அதிக எதிர்பார்ப்பு இருந்ததாம். எமது பிரச்சனைக்கான தீர்வு இந்திய அரசிடம் இல்லையாம், தமிழ்நாட்டு அரசாங்கத்திடமே இருக்கிறது என்று சொல்லி வடமாகாண இணைப்பாளர் இருக்கிறார், இலங்கை மீனவர் மக்கள் தொழில் சங்க வடமாகாண இணைப்பாளர், அவர் சொன்ன செய்திதான். தங்களோட பிரச்சனைக்கு வந்து இந்திய அரசிடம் இல்லையாம், தமிழ்நாட்டு அரசாங்கத்துல தான் இருக்காம். இப்ப மு.க. ஸ்டாலின் தான் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனைகளுக்கு கர்தினாலுக்கு அவதூறு, நாமல்குமார கைது என்கிற செய்தியும் வந்திருக்கிறது. அதே மாதிரி எங்களுக்குள் ஒற்றுமை இல்லையே தமிழ் கட்சிகள் விரைவில் காணாமல் போய்விடும் என்று செல்வம் அடைக்கலாம் சொல்லியிருக்கிறார். தமிழ் கட்சிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லாட்டி தமிழ் கட்சிகள் விரைவில் காணாமல் போய்விடும் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் கனகாலமா சொல்லிட்டு இருக்கீங்களா? நான் சொல்லிக்கிட்டு அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாம தானே தமிழரசு கட்சியிலிருந்து, தமிழ் கூட்டமைப்பு கட்சியிலிருந்து எல்லாம் பிரிஞ்சு போன அவையில் எல்லாம் போட்டு இப்ப சொல்றேன், தங்களுக்கு நீங்கள் ஒற்றுமை இல்லாண்டபடியானதான் எல்லாம் பிரிஞ்சு போனீங்களே. ஒற்றுமை இருக்க வேண்டும், ஒற்றுமை இல்லாட்டி அவர் சொன்ன மாதிரி தமிழ் கட்சியில் விரைவில் காணாமல் போய்விடும். மக்கள் தகுந்த பாடம் வழங்குவாங்க எதிர்காலத்தில். இலங்கைக்குள் நுழைந்த ரத்னியல் குற்ற கும்பல்களாம், இலத்திரனியல் குற்ற கும்பல், இதுவரை 200க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் கைதாம். அந்த தெரிந்த காவல்துறையோட யூடியூப் இணையதளம் ஹேக் பண்ணப்பட்டது. அப்ப அது 200க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதாவது கடந்த காலங்களில் நடந்திருக்கிறது. இப்போது இப்படி எதிர்பாராத முக்கியமான தளங்கள் மீதான இவர்களுடைய இந்த தாக்குதல், சைபர் தாக்குதல் சொல்வார். இறுதியாக முக்கியமான செய்தி வந்திருக்கிறது. இந்த வருடத்தில் அரசாங்கம் எடுக்கும் தீர்மானங்கள் இலங்கை வரலாற்றில் முக்கிய திருப்பு முனையாக இருக்குமா, இல்லாட்டி கஷ்டம் என்ன எழும்புறது கஷ்டம் இல்லையா. அப்ப அவங்க எடுக்கிற தீர்மானங்கள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும். எல்லோரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக நாட்டை கட்டியெழுப்புவதற்கு முன்வர வேண்டும். சரி, ஓகே, நன்றி என்று சொல்லிக்கொண்டு நான் போட்டு வரேன். நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு இறுதி நாள், வெள்ளிக்கிழமை. எப்படி போயிட்டு புது வருஷம் வந்தது எப்படி போனதுன்னு தெரியாது. ஓகே, எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள். போயிட்டு வரேன், சாப்பிடுவோம் வாங்க வெளியில. நீங்களும் பிறகு 9 மணிக்கு உங்களுக்கு வேறையில என்னென்ன நிகழ்ச்சி முடிச்சிருக்காங்க, கடமை கொண்டியும் கொண்டு பாடு என்னென்ன 10 மணிக்கு பிறகு வாங்க, எல்லாம் எடுத்து வைப்பாங்க உங்களுக்கு. பாய். பேப்பர் படியம் போலாம்.